ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ விஜய் அண்ட் சங்கீதா இவங்களோட டைவர்ஸ் நியூஸை பற்றி தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இப்போ கூட ரீசெண்டாக அந்த கோர்ட் ஹியரிங் வந்த நேரத்தில் ஜூன் மாதத்துக்கு ஒத்தி வச்சுட்டாங்க. அண்ட் இது நடிகர் விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கைக்கும் சினிமா வாழ்க்கைக்கும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் டைம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களோட தொண்டர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் அவர்களும் அண்டு சங்கீதா அவர்களும் இப்போ ரீசெண்டாக பேசியிருக்காங்க. அண்ட் அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியலை. ஆனால் சங்கீதா அவர்கள் கடைசி வரைக்கும் டிவோர்ஸில் கரெக்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த சைட்லேருந்து நியூஸ் வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இந்த மாதிரி நேரத்தில் விஜய் அவர்களை தனியாக விட்டு போகிறதுன்றது தவறான விஷயம் தான். சங்கீதா அவர்கள் ஏன் இந்தமாரி பண்ணாங்க? இவ்வளோ நாளாக இத்தனை வருஷமாக ஒன்றா தானே இருந்தாங்க. அவங்களோட மகன் அண்டு மகளோட வாழ்க்கையை நினச்சி கூட இப்படி இல்லையே அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா மேலே ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வச்சாலும், பட் இன்னொரு பக்கம் சங்கீதாவோட அந்த மனுவை பார்க்கும்போது தான் சங்கீதா அவர்கள் உண்மையை சொல்லியிருப்பாங்களோன்னு நிறைய பேருக்கு தோணுது. ஏன்னா ஒரு நடிகை கூட விஜய் அவர்கள் தொடர்பில் இருக்காரு. எத்தனையோ இதோட சொல்லி பார்த்துட்டோம், ஃபேமிலியில் இதனால ஏகப்பட்ட சண்டைகள் வந்தது. பட் அவர் கடைசி வரைக்கும் கேட்கல. அதே போல அந்த நடிகை அடிக்கடி சோஷியல் மீடியாவில் இவரோட புகைப்படத்தை போடும்போது எங்களுக்குள்ள அவ்வளோ சண்டை வந்தது, இந்த சகிச்சிக்க முடியாம தான் நாங்கள் டிவோர்ஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க மனு வச்சிருந்தாங்க. அண்ட் இது எந்த அளவுக்கு உண்மைனோ அவங்களும் சர்ச் பண்ணல. அப்படி இருக்கப்ப இப்போ ரீசெண்டா அஜித் அவர்கள் இவங்க குடும்பத்துக்கு நடுவில் வந்து 2 பேரும் சமாதானம் பண்ணாரு அப்படின்ற ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டு இருக்கு. பட் இது ஆல்மோஸ்ட் பொய் தான். ஏன்னா அஜித் அவர்கள் இந்த சண்டையில வந்திருக்க மாட்டாரு. கண்டிப்பா அவங்க ஃபேமிலி பிரச்சனை அவங்க பார்த்துக்கணும். அஜித் அவர்கள் இதுல எதுவுமே தலையிட மாட்டாருன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த மாதிரி அஜித் அவர்களை இதுல சேர்த்து பேசுறதுன்றது ஒரு தப்பான விஷயம். அது அவங்களோட ஃபேமிலி இஷ்யூ. கண்டிப்பா விஜய் அவர்களோ சங்கீதா அவர்களோ இதை அவங்களே பேசி தீர்த்துப்பாங்க. இல்லை டிவோர்ஸ் தான் பண்ண போறாங்கன்னா அவங்களே பார்த்துப்பாங்க. இதில் தேவையில்லாமல் மற்ற நடிகர்களோ இல்லை மற்ற நபர்களையோ உள்ள இழுக்கிறது தவறான விஷயமா இருக்கும். ஸோ சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரிலாம் நியூஸ் வந்தால் அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நியூஸை பற்றி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.